ஹாய், வாங்க சிறுபருப்பு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முந்திரி பருப்பு, தேங்காய், வெல்லம், அடுத்து சிறுபருப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ வரும். அதுக்கு தேவை நெய். இந்த 5 பொருளை வச்சு நல்ல சூப்பரான ஒரு சிறுபருப்பு லட்டு செய்ய போகிறோம். ஆயில் இல்லாமல் லட்டு பாருங்கள். முந்திரி பருப்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய் பாருங்கள், நல்லா சூப்பரான நெய் வாங்கி வச்சுருக்கோம். பருப்புங்க, சிறு பருப்பு. பாருங்கள், இந்த மாதிரி தோல் இல்லாத பருப்பை எடுத்துக்கணும். சிறு பருப்பு, வெல்லங்க. வெல்லம் வந்து இதுமாரி கொஞ்சம் வெள்ளையாகிற வெல்லம் வாங்கக்கூடாது. எப்போயுமே எந்த சமையலுக்கு எது ஸ்வீட் செய்வாங்கனாலும் இந்தமாரி கலராகிற வெல்லம் தான் வாங்கணுமே. அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் எது செஞ்சாலும், எந்த ஸ்வீட் செஞ்சாலும். சில வெல்லம் அப்படியே வெள்ளையாக இருக்கும், மஞ்சள் கலர். அந்த மாதிரி இருக்கிற வெல்லமே வாங்கக்கூடாது. இந்த மாதிரி வெல்லம் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக. வாங்க சிறுபருப்பை போய் வறுத்துக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க. வச்சு சிறுபருப்பு அழகாக வறுத்துக்கலாம். அது எது எண்ணெய் நெய் எது போடணும்லாம் கிடையாது. அப்படியே வெறும் பருப்பாக வறுத்து எடுத்தால் போதும். இப்போ 1/4 கிலோ பருப்பு எடுத்துருக்குங்க. அதே நல்லா 10 உருண்டை காட்ட வருங்க லட்டு. கால் கிலோ பருப்பு, 100 கிராம் வெல்லம், ஒரு 150 கிராம் இருக்கும் தேங்காய், அடுத்து 50 கிராம் முந்திரி, அப்புறம் நெய். இதெல்லாம் சேர்த்தாலே நிறைய வந்துடும். அதுதான் 1/4 கிலோ பருப்பு போட்டால் போதும். அதிகமாக வேணால் 1/2 கிலோ போட்டுக்கலாம், 1 கிலோ போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ லட்டு பிடிக்கணும்னு தோணுதோ நிறைய சேர்த்துக்கலாம் எல்லாமே. நாங்கள் இதே ஒரு 10 லட்டு கட்ட வரோம். சிறுபருப்பு லட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டா அது அந்த லட்டே சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. அது வந்து கடலை மாவு பூந்தி போட்டு போடுவாங்க அந்த லட்டு. அது எண்ணெயில் பொரிக்கிறது. அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லை. இது எண்ணெய் இல்லாமல் இது செய்கிற லட்டு. சும்மா லைட்டாக நெய் போட்டால் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெடாது. ஒரு 10 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம் இதை. இந்த லட்டு செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டா சூப்பராக இருக்கும். டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
பருப்பு வந்து பச்சை கலர் மாறுற மாதிரி நல்லா ஒரு கோல்டு மாதிரி கலர் வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இது பாருங்கள், நான் எப்படி வறுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரொம்ப தீயும் கூடாது, கலர் மாறக்கூடாது. கோல்டு கலரில் அழகாக சூப்பராக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பச்சை வாடை வராது அந்த லட்டு செய்யும் போது. பருப்பு நல்லா கம 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 கமன்னு அப்படியே வறுக்கும் போது செம்ம வாசனையாக இருக்குதுங்க. பருப்பு நல்லா வறுத்தாச்சு. எடுத்து பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் மிக்சியில் அரைக்கணும். அதை பாருங்கள். அது ஆறட்டங்க. பருப்பு அது சீக்கிரம் ஆறாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். தேங்காய் பூவாக ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க, தேங்காய் வந்து பூ ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பூ, தேங்காய் கட் பண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க வாசனைக்கு. மிக்சியில் அப்படியே சும்மா தேங்காய் பூவாக ரெடி பண்ணிக்கினா போதும். ஒரு ரொம்ப நேரம் அரைச்சி நைஸாக அரைக்கணும் கிடையாது, தண்ணிலாம் ஊற்றி. அப்படியே தேங்காய் பூ மட்டும் ரெடி பண்ணால் போதும். தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ முந்திரி வறுத்து எடுத்துட்டு அந்த தேங்காய் பூவை நல்லா பச்சை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. பாருங்க, தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது பச்சை போகிற அளவுக்கு, அந்த தேங்காய் பால் போகிற அளவுக்கு அப்படியே பளபளன்னு கையில் எடுத்தால் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் தேங்காய் பூவை. அந்த மாதிரி வறுத்துக்கினா தான் அந்த லட்டு செய்கிறதுக்கு வந்து அது ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அந்த தேங்காய் பால் அப்படியே இருந்ததுனாக்கா, பச்சையாக இருந்ததுனாக்கா அது கெட்டு போயிடும் செய்கிறது. நல்லா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெடாமல் இருக்கும். அதுதான் தேங்காய் பூவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும், அந்த பச்சை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாலே போதும். நல்லா வாசனை வரும் கம கம கமன்னு தேங்காய் வறுத்தோம்னாக்கா. வாங்க, அந்த சிறுபருப்பு ஆறிடுச்சிங்க வறுத்து வச்சது. அதை மிக்சியில் நல்லா பவுட்ரு நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சுங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ வெல்லத்தை லாஸ்ட்டில் போட்டு தான் சும்மா குறன்னு 2 சுற்று சுற்றினா போதும். வெல்லத்தை போட்டு ரொம்ப நைஸாக வெல்லத்தை அதில் கொட்டிட்டு சுற்றினோம்னாக்கா கொலன்னு ஆகிடும் வெல்லம். ரொம்ப மிக்சியில் போட்டு அரைக்கூடாது. அப்புறம் நைஸாக அரைச்சாச்சு அதை வறுத்து வச்ச சிறுபருப்பை. வெல்லத்தை போட்டுக்கலாங்க. அதில் வெல்லத்தை போட்டு சும்மா குறன்னு 2 சுற்று சுற்றினா போதும். வெல்லம் அது ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா நைஸாக கட் பண்ணி நசுக்கி வச்ச வெல்லம் தான், உண்டெல்லாம் கிடையாது, தூள் வெல்லம் தான். அது சும்மா 2 சுற்று சுற்றினா போதும், ரெடி ஆகிடும் சிறுபருப்பு மாவு.
பருப்பு அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி அந்த ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி எடுத்து அது கூட போட்டு கிண்டிக்கலாங்க. பாருங்க, நெய் கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடணும் கிடையாது. நெய்யில் அவ்வளோ அதிகம் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் லைட்டாக போட்டால் போதும் நெய். இந்த முந்திரி போட்டு அதில் லைட்டாக வறுத்துக்கலாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம், இது ரெண்டாவது போட்டு கொஞ்சம் வறுத்து வறுத்தாச்சுங்க. நம்ம தேங்காய் பூ ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்து வச்சது இல்லையா, அது நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. அந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்தீங்களா, வெள்ளத்தையும் சிறு பருப்பு வறுத்ததையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கணுங்க. நல்லா நெய் போட்டதுனால அந்த நெய்யில் போட்டு நல்லா கிண்டணும். அப்படியே கொஞ்சம் வெந்த மாதிரி வரும். அது பாருங்கள். அது கூட சும்மா ஒரு 1/2 டம்ளர் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். நிறைய ஊற்றக்கூடாது, கொல கொலன்னு தண்ணியாக தொடுறன்னு போயிடும். லிமிட்டாக ஊற்றினா போதும். அந்த தண்ணி கொஞ்சம் சூடு ஏறி இது உருண்டை பிடிக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி லைட்டாக ஊற்றுனது. இதை பாருங்கள், இப்போ கிண்டன உடனே நல்லா வந்துடுச்சிங்களா. இவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் ஸ்வீட்டில், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கம்மன்னு வாசனைங்க. ரெடி ஆயிடுச்சு லட்டு. இப்போ அப்படியே ஆற விட்டி கொஞ்சம் ஆற வச்சு தான் கையில் பிடிக்க முடியும் உருண்டை. ரொம்ப சூடாக இருக்குங்களா, ரொம்ப ஆற விட்டுட்டோம்னா கைக்கு உருண்டை வராது. லைட்டாக கொஞ்சம் சூடு கொஞ்சம் இருக்கும் போதே ஒரு அரை சூடு ஆறினோன்னா போதும். சூடு கொஞ்சம் இருக்கும் போதே பிடிச்சா போதும் உருண்டை. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் லட்டு, சிறு பருப்பு லட்டு. பாருங்கள், நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க லட்டு. பாருங்கள், இதேமாரி சிறு பருப்புலேயும் செய்யலாம், காராமணி பருப்புலேயும் செய்யலாம், கடலை பருப்புலேயும் செய்யலாம், துவரம் பருப்புலேயும் செய்யலாம். எல்லா பருப்புலேயும் பருப்பு ஐட்டத்தில் ஆனால் உளுந்து மட்டும் நல்லா இருக்கா செஞ்சால். மற்ற பருப்பில் வறுத்துட்டு அரைச்சி இதுமாரி லட்டு செய்யலாம். பருப்பில் லட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பிடிக்கிறதுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது. ஒரு நெய் வாசனை கம்மன்னு இருக்குது, நெய் முந்திரி வாசனை. அது பருப்பு வறுத்த பருப்புனாலே செம்ம வாசனை தான் எப்போவுமே. அது தேங்காயும் வறுத்ததா, நல்லா அப்படியே தேங்காய் பூ வறுத்த வாசனை நல்லா கம்மன்னு எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குதுங்க. ஏதாவது ஃபங்க்ஷனு கூட நீங்கள் செய்யலாம் வீட்டில். இது எந்த ஒரு கெடுதலும் இல்லை உடம்புக்கு. ஆரோக்கியமானது சிறு பருப்பு ஐட்டத்தில் செய்யுது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சிங்க லட்டு. சூப்பராக இருக்குது. நீங்களே இதுமாதிரி வீட்டில் செய்யுங்க, செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குதுங்க. சாப்பிட இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த லட்டோட அந்த லட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற லட்டோட இது மாதிரி வீட்டில் செய்கிறது தான் நல்லது உடம்புக்கு. பருப்பு வறுத்ததுனால கொஞ்சம் கலர் கம்மியாகுதுங்க, மஞ்சளாக இல்லை. அந்த கடையில் வாங்குறது மஞ்சளாக இருக்கும், இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது லட்டு. சிறு பருப்பு லட்டு வெல்லத்தில் பண்ணது. நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெய்லி லைக் பண்ணிக்கங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.